சாது சுந்தர் சிங் நான் எப்படி ஜெபித்தேன் என்று தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் சொல்லும் அவருடைய ஒரு 5 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அடர்ந்த காடுகள், மிருகங்கள், வன விலங்குகள், மோசமான பாம்புகள் எல்லாமே இருக்கிற அந்த வட்டாரத்தில் இவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை எப்படி அமைத்தார். இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப்பில் ப்ரேயர் டைம் அது சொல்லுகிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. நம்ம கர்த்தரை தேடுகிறதுல எல்லாமே இருந்தாலும் குறைவாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாத காலத்தில், லைட் இல்லாத காலத்தில், மொபைல் டார்ச் கூட இல்லாத காலத்தில், கம்யூனிகேஷன் இல்லாமல், இன்டர்நெட் வசதி இல்லாமல், கூகுள் மேப் இல்லாமல், நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு கூட தெரியாமல், யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த காலத்தில் இரவு நேரத்தில் ஒரு பாம்பு போனால் கூட அவர்கிட்ட என்ன போதுன்னு கூட தெரியாமல், யானைகள் வந்தால் கூட கிட்ட யானை தான் நிற்கான்னு கூட தெரியாமல், அந்த நிலவு வெளிச்சத்தில், அந்த தனிமையின் பாதையில், அந்த அடர்ந்த காடுகளில், இமயமலையை சுற்றி உள்ள பகுதிகளில், பனி நிறைந்த இடத்துல, குளிர் நிறைந்த இடத்துல எப்படி அவர் ஜெபித்தார், எப்படி அவருடைய வாழ்க்கையை தேவனோடு உறவாடினார். அதன் நிமித்தமாக இந்தியாவின் அப்போஸ்தலர் என்றும் தேசமெல்லாம் பரவி திரிந்த ஒரு சுவிசேஷகர் என்றும் பல தேசங்களும் இவரை தேடி எப்படி இந்த மனிதர் தேவனோடு உறவாடினார், இவர் மூலமாக தேவ வல்லமை இவ்வளோ பயங்கரமாக செயல்பட்டது காரணம் என்ன, இவருடைய உடைகளில் இருந்து, இவருடைய நிழலில் இருந்து கூட அற்புதங்கள் நடந்திருக்கிறதே, அற்புதமான தேவ மனிதனாக இவர் இருக்கிறாரே என்று பல வெளிநாட்டு மனிதர்கள் கூட இவரை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு பவுலடியார்களை போல பார்த்ததுக்கு காரணம் என்னவென்று தேவச்சனங்களே ஒரு 5 காரியம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஜெப வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால் ஜெபிக்க முடியலை, ஆனால் ஒன்றும் இல்லாத நேரம் அவர் ஜெபித்தார்னா அதற்கு காரணம் ஒரு முக்கிய ரகசியம் இருக்கிறது. இந்த அருமையான காட்ஸ் பவர் டிவி மூலமாக நம்ம அதை பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறோம், அருமையான வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை நம்ம காட்ஸ் பவர் டிவியினுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையலைன்னா கீழே இருக்கிற லிங்க்கில் இணைந்து கொள்ளுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் ஏற்ற நேரத்தில் உங்களை பூஸ்ட் பண்ண, உங்களை பலப்படுத்த இந்த வீடியோஸ் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. வாங்க நம்ம 5 காரியத்தை வேகமாக பார்க்கலாம். முதலாவது, அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் தான் தனிமையை ரொம்ப விரும்பியிருக்கிறார். ரொம்ப தனிமையை ஏன் விரும்பியிருக்கிறார்னா, அந்த மக்களோடு இருக்கும் பொழுது மக்கள் சத்தம், உற்றார் உறவினருடைய சத்தம், குடிகாரர்கள் சண்டை போடுகிற சத்தம், கெட்ட வார்த்தைகளின் சத்தம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுக்கு பிரியமில்லாத சத்தம், இசைகளின் சத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய விஷயங்களை அவர் கேட்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரைவசி இல்லை, தனிமை இல்லை. அதனால் அவர் காடுகளுக்கு போய் சென்று ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார், தேவனோடு பேச ஆரம்பித்திருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட்ட சாது சுந்தர் சிங்க்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தார். ஆண்டவருடைய அசைவுகளை, உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார். அடர்ந்த காடுகளுக்குள் செல்வார், பல மணிக்கூர் ஜெபிப்பார், ஆழ்ந்த தியானத்தில் வசனத்தை தியானிப்பார். எந்த வேதாகமத்தை எரித்து போட்டாரோ, கிழித்து போட்டாரோ அதை மார்போடு வைத்துக் கொள்வார். அதனுடைய சின்ன சின்ன பகுதிகளை எல்லாம் எடுத்து வைத்து அதை வாசிப்பார், அதை வைத்து ஜெபிப்பார். காடுகளின் ஆழத்தில் சென்று, காடுகளின் இருதயம் சொல்லப்படுகிற இடங்களில் இருப்பார். அங்கே அநேக விலங்குகள் இருக்கும், ஆனால் இவர் அது சேதவே படுத்தாது. கர்த்தர் இவரை மறைத்து பாதுகாத்திருக்கிறார். பலமுறை புலிகளையும், சில நேரம் தூங்கி எழுவும் பொழுது கிட்டத்தில் மலைப்பாம்புகளையும் அவர் பார்த்திருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே ஆகலை. கர்த்தர் அவரை அழகாக பாதுகாத்திருக்கிறார். ஏனென்றால் இவர் தனியாக இருக்கவில்லை. சிங்கங்களின் கெபியில் தானியலோடு தேவன் இருந்தது போல, அக்னி ஜுவாலையில் தேவன் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்தது போல, அந்த காலத்தில் அந்த தனிமையின் பாதையில் ஆண்டவரே ஒரு கூட இருந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய ஜெபம் பரிசுத்த ஆவியினுடைய சுவாசம். பரிசுத்த ஆவியானவர் தான் ஜெபிக்க வைக்கிறார். ஒரு சுவாசம் எப்படி இருக்குதோ அப்படி ஜெபம் மனுஷனுக்கு சுவாசமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கிறது தான் சுவாசம். ஜெபம் பண்ணால் பரிசுத்த ஆவியோடு இணைய முடிக்கிறது, அவருடைய சத்தம் கேட்கிறது. அதிகமாக தனியாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்து ஆண்டவர் சொல்லுகிறதையெல்லாம் அவர் எழுதி வைக்கிறது உண்டு. அநேக அனுபவங்களை அவர் சொல்லுகிறது உண்டு, கதையாக எழுதுகிறது உண்டு. இன்றைக்கி அநேகர் அந்த கதைகளெல்லாம் புஸ்தகமாக வாங்கி வாசித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி தேவனோடு தனிமையை விரும்புகிற நபர் முதலாவது. இரண்டாவதாக ஆழ்ந்த தியானம், மணிக்கூறு கணக்காக தியானிக்கிற ஒரு தேவ மனுஷன். எதையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை வாசிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வாசிப்பாங்க. எந்த பகுதியில் விட்டாங்களோ அந்த பகுதியை வேகமாக எடுப்பாங்க.
அதில் குறித்து வச்சுருப்பாங்க, அதை வேக வேகமாக வாசிப்பாங்க. அது அவருடைய சிந்தையை கூட போய் எட்டியிருக்காது. வேத வசனம் நம்ம இருதயத்துக்கு போகணும்னா முதல்ல அது நம்ம காதுகளை அடைய வேண்டும். காதுகளை அடைந்தது சிந்தனையை அடைய வேண்டும். சிந்தனையில் உள்ளது ஜெபத்தின் மூலமாக, ஆண்டவருடைய உதவியின் மூலமாக இருதயத்துக்கு போகும். அதனால் அவர் சொல்லுகிறாரு, எப்படி மனிதனுக்கு சுத்தமான காற்று தேவையோ அதே போல நம்ம ஆத்மாவுக்கும் ஒரு அமைதியான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு நல்ல ஒரு பச்சையான நேச்சர் கண்களுக்கு விருந்தாக இருக்கும். அந்த இடத்துல வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆத்மாவுக்கு அந்த அமைதியான சூழல் ஒரு விருந்தாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய லங்ஸ் அந்த ஜெப நேரத்தில் நல்ல ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா உங்கள் உள்ளான மனுஷன் தனிமையாக ஜெபிக்கும் பொழுது ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணுவாராம். அதாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசித்துக்கிட்டே இருப்பாராம். வாசித்துக்கிட்டே இருந்து ஸ்லோவாக அதை வாசித்து அது அவருடைய சிந்தனைக்கு புரிந்த பிறகு அப்படியே ஆவியானவர் அதை இருதயத்துக்கு கொண்டு போவார். இப்படி அவர் தனிமையிலிருந்து பல மணிக்கூர் வேதத்தை வாசிக்க அந்த வேத வசனங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டது. அவருடைய கவலைகள் மறக்க ஆரம்பித்தது. அந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறதுனால அவருடைய இருதயம் நிரப்பப்பட்ட பிறகு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம வருகிற பாயிண்ட்ஸில் பார்க்க போகிறோம். அப்புறம் 2வது காரியம், அவர் ஆழ்ந்து தியானித்தார். 3வது காரியம்தான் அவருடைய அதிகமான ஜெபமும் அதிகமான தியானமும் தனிமையான அந்த நேரமும் தேவனோடு உள்ள உறவும் ஸ்ட்ராங் ஆனதுனால 3வது என்ன நடந்துட்டுன்னா, தீர்க்க தரிசனங்கள் உண்டாகிவிட்டது. அவருக்கு விஷன்ஸ் உண்டாகுது, சொப்பனங்கள் உண்டாகுது. அவர் படுத்தா சொப்பனம் வருது. உட்கார்ந்திருந்து வேதத்தை வாசித்து கொண்டிருந்தா இயேசுநாதர் போல பார்க்குற எல்லா விஷயங்களும் அவர் கண்ணுக்கு தெரியுது. அதே கிருபை அவருக்கு வந்துட்டு அவருடைய கண்கள்லையும் ஒரு மனுஷனை பார்த்தா அவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தொடங்கிட்டாரு. எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு பயங்கரமான பரிசுத்த ஆவி நடத்துதல். வேதத்தில் கூட பிலிப்பை தேவன் நடத்தினது போல இவரையும் நடத்த ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருடைய அன்பை அளவில்லாமல் ருசிக்க ஆரம்பித்து விட்டார். நம்ம நினைப்போம் பைபிளை வாசித்துக்கிட்டே இருந்தால், நிறைய பேர் யோசிக்கிறாங்க தலை வலிக்கும் அல்லவா, கண்ணு வலிக்கும் அல்லவா. தேவ ஜனங்களே, நம்ம மாம்சத்தில் வாசித்தால்தான் அப்படி இருக்கும். ஆவியில் வாசித்து பாருங்கள், தேனிலும் இனிமையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அல்லவா, வசனம் கண்களை தெளிவிக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. இது அவங்க எப்படி ருசித்தாங்கன்னா, அவங்களுடைய சிந்தனையால் அல்ல, அவங்க காதால் கேட்டு மட்டுமல்ல, அவர்கள் இருதயத்தினால் அதை வாசித்தார்கள். அதனால் உங்கள் இருதயத்தை கொண்டு வேதத்தை வாசித்து பாருங்களேன், அதனுடைய இனிமையே வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு என்கவுண்டர்ஸை கொண்டு வரும், தூதர்களை சந்திக்க வைக்கும். கொர்நேலியு பாருங்களேன், அவர் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அவருடைய தான தர்மமும் ஜெபமும் பரலோகத்தை எட்டியது. தூதர்கள் பூமிக்கு இறங்கினார்கள். அப்போது தேவனோடு உறவாடுகிற ஒரு நபருக்கு என்கவுண்டர்ஸ் உண்டாகும். தேவன் பேசுவார். பவுலோடு அடிக்கடி தூதர்கள் பேசினாங்க. இதே போல் ஜெபிக்கிற இந்த நபராகிய சாது சுந்தர் சிங் அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் பேச ஆரம்பித்தார், தரிசனங்கள் கொடுக்க ஆரம்பித்தார். ஆவிக்குரிய நிறைய ரகசியங்களை அவருடைய ஜெபத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். இப்படி தான் அந்த தனிமையில் அவர் ஜெபித்தார். 4வதாக அவர் எப்படி ஜெபித்தார் என்பதில் உள்ள ரகசியம் என்னன்னா, அவர் 4வதாக சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் அழுகையால் நிரப்பி ஊற்றுவாராம். அவருடைய இருதயத்தை அப்படியே உடைத்து ஊற்றுவார் கர்த்தர் சமூகத்தில். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சபைக்கு போகிறோம், ஆனால் நம்மளுக்கு அழுகையே வரல. அழுகை எப்படி வரும்? கர்த்தர் ஏதாவது நன்மை செய்தால் மட்டும்தான் வருமா? இல்லை, தேவ அன்பு நம்மளை நிரப்பினாலே அழுகை வந்துவிடும். கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையும் செய்யாமல் இருக்கட்டும், ஆனால் அந்த அன்பு நிரப்புனா தன்னாலே அழுகை வரும். இன்றைக்கி அந்த அன்பு நம்மளை நிரப்ப முடியலை. அவ்வளோ தூரம் நம்ம இருதயம் விட்டு கொடுக்க முடியல. பரிசுத்த ஆவியானுடைய சூழல் இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய வட்டாரங்கள், நம்ம போகிற திருச்சபைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம தனி ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த சூழலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தனி ஜெபம் அதிகமாக இருக்கும் பொழுது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டது போல, நம்ம ஜெபம் அதிகமாகும் பொழுது எல்லா சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறும். நம்ம அடுத்தவர்களை குறை சொல்லி ஒன்றுமே கிடையாது. தாகம் உள்ளவன் மேலே தண்ணீர் ஊற்றுவான்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆண்டு சமூகத்தில் தனியாக போய் அழுவாராம், அழுது ஜெபிப்பாராம், உள்ளத்தை உடைப்பாராம். மரக்கட்டைகள் சரிந்து கிடக்கிற மரங்கள் மேலே உட்காந்துக்கிடுவாராம். இருட்டான நேரங்களில் ஆண்டு சமூகத்தில் போய் அப்படியே அழுது ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அப்படி ஜெபிக்க அவர் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே எனக்கு எந்த வரங்கள் வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாராம். எந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், நீரே என் ஆசீர்வாதம்னு சொல்லுவாராம். இதை அவர் சொல்ல அவருக்கு பயங்கரமான கிருபை வரங்கள் ஆண்டு கொடுத்தாராம். அவருடைய மீட்டிங்லாம் போய் ஒவ்வொரு மீட்டிங்கும் போகும்பொழுது அவர் சொல்லுவாராம், எனக்கு வரங்களே வேண்டாம்,
எனக்கு எந்த வரமும் வேண்டாம், ஏசப்பா மட்டும்தான் வேண்டும், எந்த ஆசீர்வாதம் வேண்டாம், ஏசு மட்டும் போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் வருவாங்களாம், அவர் கைகளை வைப்பாராம், ஆண்டவரே எனக்கு வரமே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கையை வைப்பாராம். ஆனால் சுகம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், திரளாக நடக்கும். ஏன்னா அவர் ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும், தீர்க்க தரிசனம் வேணும், சுகமளிக்கிற வரம் வேணும் எதுவுமே அவர் கேட்டதில்லை. அவர் கேட்டதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு வேணும் ஏசப்பா, நீங்கள் எதை தாரீங்களோ நான் வாங்கிக்கிடுவேன், ஜனங்களுக்கு தேவையானதை தாருங்க, நான் ஊழியம் செய்யணும், நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் என் சொத்து, உங்களுக்கு தான் என் இருதயம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அவர் சொல்ல 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 எவ்வளோ தூரம் வரங்கள் வேண்டான்னு சொன்னாரோ 9 வரங்களையும் கர்த்தர் கொடுத்து அவரை பயன்படுத்தினார். ஒரு பவுல் அப்போஸ்தலர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி ஆவிக்குரிய மண்டலங்களை பார்க்கக்கூடிய ஒரு இந்தியாவின் பவுல் அப்போஸ்தலரை போல கர்த்தர் அவரை எழுப்பி ஆசீர்வதித்தார். 5வதாக பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை தெளிவாக பெற்றுக்கொள்வார் அவருடைய ஜெபத்தில். அதனால தான் அந்த காடுகளில் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு அவருக்கு நல்ல ஒரு நடத்துதல் கிடைக்கும். யோசித்து பாருங்கள், காட்டுக்குள்ளே இருக்கிறாரு, ஒரு படை யானை ஓடி வந்துச்சுன்னா அவரை சவுட்டியை கொண்டிருக்கும். ஒரு பாம்பு குத்தி செத்தாருன்னு சொல்லலை, அவர் இளம் வயசில் மரித்தாருன்னு ஒரு இது கிடையாது. ஏனோக்கோ போல கர்த்தர் எடுத்தாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவருடைய மரித்து போன சரீரம் எங்கேயுமே கிடைக்கல. இல்லை இன்னும் அந்த மகாரிஷின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை போல இவருடைய ஜீவனை ஆண்டு ஜெபிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவருடைய ஒரு குறிப்பிட்ட என்கவுண்டரில் ஒரு விஷனில் அவர் மகாரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை தரிசிக்கிறார். அந்த நபர் பல ஆண்டு காலங்களாக அந்த மலையிலிருந்து இந்தியாவுக்காக ஊழியர்களுக்காக தேவ ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று அதில் ஒரு விஷன் அவர் 2-3 தடவை அந்த மகாரிஷியை ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு தென்பட வைத்திருக்கிறார். அவர் ஒரு தேவனுடைய மனிதர். அவர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த பூமியில் வச்சு ஜெபிக்க வைத்திருக்கிறார் என்று தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் சொல்லியிருக்கிறார். அநேக ஆவிக்குரிய விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களே, ஏதோ ஒன்று இவருடைய சரீரம் கிடைக்கவே இல்லை. ஆனால் பாம்பு கடித்து மரித்தார், யானை மிதித்து செத்தார், சிங்கம் கடித்து ஆபத்தானது எதுவுமே ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஏன்னா இவர் பரிசுத்த ஆவியின் நடத்துதலை பெற்றுக்கொண்டவர். ஆரம்ப நாட்களில் இவரை விஷம் வைத்து கொள்ளலாம்னு நினைத்தாங்க. இவர் விஷம் உள்ள ஆகாரத்தை சாப்பிட்டார், ஆனால் விஷம் அவர் சரீரத்தில் பலிக்கலை. திரும்பி எழுந்து ஊழியத்துக்கு சென்றார். அந்த விஷம் அவருக்குள்ளாக தாக்கி அவர் மரிக்கிற லெவலில் போனார். ஆனால் மரணம் வராமல் கர்த்தர் காப்பாற்றினார். அதனால்தான் அதிகமாக பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்க அவர் முயற்சி பண்ணார். அவ்வாறாக கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு அவருடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார். திடீரென்று ஆவியானவர் சொல்லுவாராம், நீ அந்த கிராமத்துக்கு போ என்று. அங்கே போனால் தற்கொலை செய்கிற நபர்கள் இருப்பாங்களாம், அந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி தற்கொலை பண்ணிடலான்னு கயிறு எடுத்து வச்சவங்க இருக்கிறாங்க, விஷ மருந்தை வாங்கி வச்சவங்க இருப்பாங்க, விஷ செடிகளை வாங்கி வச்சவங்க இருப்பாங்க. கரெக்டாக அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுவார். அன்னைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மறிக்கணும்னு இருக்கும், அந்த வீட்டுக்கு கரெக்டாக ஆண்டவர் கொண்டு போயிடுவார். இந்த வீட்டில் ஒரு சண்டை வரணும், இந்த கிராமமே அடிதடி பண்ணி மறிக்கணும், மாறி மாறி அடித்து சாகணுன்ற இடத்துக்கு கொண்டு போயிடுவார் ஆண்டவர். போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பலர் கல்லறிவார்கள், உபத்திரம் உண்டு. அதெல்லாம் தாங்கி கொண்டு ஒவ்வொரு இடமும் வெறும் காலோடு பனிகளிலும் மலைகளிலும் கரடான முள்ளுகள் மத்தியிலும் வனாந்தரங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவனுக்காக போய்கொண்டே இருப்பார். எங்கே ஆவியானவர் போக சொல்கிறாரோ போவார். சில மோசமான இடத்துல நின்று கொண்டு இருப்பார். ஆண்டு சொல்வார், இப்பொழுது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்லுவார். அப்படி அவர் கடந்து வந்தவுடனே திரும்பி பார்க்கும்பொழுது அங்கே சிங்கம் நிற்கும். அவ்வாறாக ஆண்டு தெளிவாக ஆண்டு இவரை நடத்தி இருக்கிறார். திடீர்னு செபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்த விட்டு நவுண்டு இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்லுவார். கீழே பார்த்தால் ஒரு கூட்டம் பாம்பு கூட்டமாக இருந்திருக்கும், பாம்பு குஞ்சுகளாக கடந்திருக்கும், விஷம் நிறைந்த பாம்புகள், தேள்கள். இதன் மத்தியில் அவர் ஜெபித்து கொண்டு இருப்பார். ஆண்டு சொல்லுவார், இங்கேருந்து நவுண்டு போன்னு சொல்லுவார். அப்போ தான் செடிகள் இடையில பார்க்கும்பொழுது மோசமான விலங்குகள் இருந்திருக்கும். இவ்வாறாக பரிசுத்த ஆவியின் அந்த கைடன்ஸை தெளிவாக புரிந்து கொண்டு நடந்தார். தெய்வ ஜனங்களே, இவ்வாறாக தான் அவருடைய ஜெப வாழ்க்கை அருமையாக இருந்தது. நம்ம 5 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, தனிமையை தேடி கர்த்தரோடு தனியாக உறவாடணும்னு நினச்சார். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதன் சொன்னார், நீங்கள் வாழாகாமல் தலையாகணும்னா நீங்கள் தனிமையில் இருங்க. தேவனோடு தனித்திருக்கிற எல்லா நபரையும் கர்த்தர் உயர்த்துவார். அதனால தான் மார்த்தாள் மரியாளுடைய அந்த கதைகளில் கூட வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டு சொல்லுவார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று சொல்லுவார். அதனால் தனிமை என்பது ஒரு ஆசீர்வாதமான விஷயம். 2வதாக, ஆழ்ந்த தியானம், ஹவர்ஸ் ஆஃப் டீப் மெடிடேஷன். நம்மளை போல் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணிக்கூர் அப்படிலாம் அவர் தியானிக்கிறது கிடையாது. தியானித்தால் 5 மணிக்கூர் 8 மணிக்கூர் தியானம், இப்படி பல நாட்கள் தியானம்.
கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த அருமையான வரம் அவரும் தன்னுடைய வாழ்க்கையை பிரோஜனமாக பயன்படுத்தினார். மூணாவதாக ஆவிக்குரிய தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள், என்கவுண்டர்ஸ் தேவனால் பெற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரோடும் தூதர்களோடும் செலவழிக்க ஆரம்பித்தார். நான்காவதாக அவருடைய இருதயத்தை ஊற்றினார். நீர் போதும் என்று சொன்னார். வரங்கள் மேலேயோ பொருள்கள் மேலேயோ ஆசையை போவிடாமல் கர்த்தர் மேலேயே ஆசையை வைத்து அழுது கொண்டே இருப்பார். எப்பொழுதும் ஜனங்களுக்காக ஆத்மபாரத்தோடு அழுவார். கடைசியாக ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை செம்மையாக பெற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். எல்லா நேரமும் பரிசுத்த ஆவியின் ஆலோசனை. இந்த 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவ ஜனங்களே, இப்படி தான் இந்த தேவ மனிதர் அவரோடு பேசின அந்த நேரங்களில் அவர் உபயோகப்படுத்தின அருமையான ரகசியங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் நம்புகிறேன். காட்ஸ் பவர் டிவி மூலமாக அநேக ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லமையான தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஜெப ஆலோசனைகள், வேதத்தை தியானிக்கிற ஆலோசனைகள் எப்படி வல்லமையாக பயன்பட்டாங்க, இயேசு இன்றைக்கி ஜீவிக்கிறார் என்று பல காரியங்களை நம்ம சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இணைந்து கொள்ளுங்கள். காட்ஸ் பவர் டிவியினுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம். இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் தினமும் காலையில் தேவனை உயர்த்தும் துதிகள், தேவனை உயர்த்தும் வசனங்களெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா, இரவு நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கணுன்னா நம்ம ஜெப நேர டிவியில் இணைந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ. பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.